அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப அன்பானவங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, அம்மா மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு தாய் தான் எவ்வளவு கோபம் வந்தாலும் அதை குழந்தைகிட்ட காட்ட மாட்டாங்க. அதனால தான் கடவுளினுடைய அதிகபட்ச அன்பை சொல்லுவதற்கு கூட தாயுமானவன் அப்படின்னே அவனுக்கு நம்முடைய மரபிலே பெயர் சூட்டி இருக்கிறோம். நம்ம திருச்சி மலைக்கோட்டையில் இருக்கிற சாமி பேர் தாயுமானவர் சாமி தானே. இறைவன் அதிகமான அன்பை நம்ம எல்லோரிடத்திலும் காட்டுகிறான் அப்படின்றதுக்கு அவன் தாயும் ஆனவன் அப்படின்னு சொல்கிறோம். அது கடவுள் அப்படி இருக்கிறானா இல்லையான்றது இல்லை, அன்பினுடைய அதிகபட்ச குறியீடாக ஒரு தாய் தான் இருக்கிறாள். ஆனால் பாருங்கள், அண்மையில் ஒரு செய்தி படித்தேன். இப்பெல்லாம் பெண்களுக்கு அந்த எரிச்சல், சிடுசிடுப்பு, கோபம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக வருகிறது. அதிகமாக அது வெளிப்படுறதுக்கான சூழலும் இப்போ அதிகமாக மாறிவிட்டது. அதுவும் சென்னை மாதிரியான பெருநகரங்களில் குடும்பத்தை பார்த்து கொள்வது, வீட்டை பார்ப்பது தாண்டி பெண்கள் வெளியே சென்று வேலைக்கும் செல்லுகிறார்கள். இந்த வேலைக்கு செல்லுவது அப்படின்னா காலையில் எழுந்து தனக்கு தேவையான உணவு ரெடி பண்ணி, வீட்டுக்காரர் பிள்ளைக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி, இவங்களும் குளித்து ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு பிறகு அவசரமாக போய் பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி ஆஃபீஸுக்கு போய் அங்கே இருக்கிற அந்த மேனேஜரோட மல்லு கட்டிக்கிட்டு, கீழே கூட வேலை செய்கிறவங்களோட மல்லு குட்டி, வேலை சம்பந்தமான பிரச்சனைகள், சிக்கல்கள், ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் அப்படிம்பாங்களே. அப்போ அந்த வார்த்தையே எவ்வளவு கரடு முரடாக இருக்குது. அப்போ இவ்வளவு அழுத்தங்களுக்கும் ஆளாகிற பொழுது மென்மையே தன்மையாக கொண்டிருக்கின்ற, கோபமே இன்மையாக இருக்கும் நம்முடைய இளம் பெண்கள், நம்முடைய தாய்மார்கள், இவர்களுக்கும் ஆத்திரம், எரிச்சல், கோபம் எல்லாம் மண்டிக்கொண்டு வருகிற அளவிற்கு மாறிப்போய் விட்டது. ஒரு அம்மா குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. தாய்ப்பால் எவ்வளவு தூய்மையானது! அதை குடித்து கொஞ்ச நேரத்தில் அந்த குழந்தைக்கு வாயிலிருந்து நுரை தள்ளி இருக்கிறது. தாதாஜி அப்படின்னு ஒருத்தர் வஸ்வானின்ற நூலில் இதை எழுதுகிறார். அந்த குழந்தைக்கு வாயில் நுரை தள்ளிடுச்சு. என்ன ஏதுன்னு பார்த்தா அந்த தாய்ப்பால் விஷமாக ஆகியிருக்கிறது. விஷம்னா குழந்தைக்கு ஒத்துக்காத ஒன்றாக. எப்படி ஆச்சு அப்படின்னு பார்த்தா, இயல்பிலேயே அந்த அம்மாவுக்கு எதுக்கெடுத்தாலும் 24 மணி நேரமும் அது கோபமாக கத்திக்கிட்டு எரிஞ்சு விட்டு, எனக்குன்னு வந்து வாய்ச்சது பாரு, வந்ததும் சரியில்லை, வாய்ச்சதும் சரியில்லை, இந்த கரண்டி இங்கே வச்சதுன்னா இங்கே வைக்க, இந்த வீட்டில் வைக்கிறது ஒரு இடத்துல வைக்கிறது இல்லை, இப்படியே எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகி கத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அம்மா. இது கோபம் வருகிற பொழுது கோபத்தை வெளிப்படுத்தினால் நாம் ஏதோ மேலே இருப்பது மாதிரியான ஒரு போலியான மனோபாவம் ஏற்படலாம். அடுத்தவங்களை கோபமாக கத்திட்டா உன்னை விட நான் ஒரு படி மேலே அப்படின்னு ஒரு பொய்யான திருப்தி ஏற்படும். ஆனால் தாய்ப்பாலையே விஷமாக்கக்கூடிய அளவிற்கு அது ஆபத்தான ஒன்று அப்படிங்கிறத இன்றைக்கு நவீன அறிவியல் நிரூபித்து காட்டுகிறது. கோபம் வரும் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அதுக்காக எல்லா சமயத்திலையுமே அது சரி அப்படின்னு நாம் அங்கீகரித்து விட்ட அக்கிரமமாக ஆகிவிடக்கூடாது. சில பேர் நல்லா கோபக்காரன் சார் அப்படின்னு இதே ஒரு பெருமையாக சொல்லிக்குவாங்க. ஏன்னா கோபப்படுறதுல என்ன பெருமை என்ன இருக்குது? அதனால தான் திருவள்ளுவர் கோபப்படாமல் இருக்க வேண்டும்ன்றதுக்காகவே ஒரு அதிகாரத்தையே அவர் எழுதுகிறார். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னே அதுக்கு ஒரு பேர் வைக்கிறார். சிலப்பதிகாரம் இதை ரொம்ப அழகாக காட்டுது. பாண்டியன் நெடுஞ்செழியன் கிட்டக்க பொற்கொல்லன் அங்கேருந்து வந்து, மகாராஜா மகாராணியோட சிலம்பை திருடினவன் என் வீட்டில் தான் இருக்கிறான் அப்படின்ன உடனே இந்த ராஜா எவ்வளவு கேள்வி அவன்கிட்ட கேட்டிருக்கணும். ஏய், அவன் ஏன் உன் வீட்டில் வந்தான்? அவன் சிலம்பை விற்கிறதுக்காக வந்தவனா, இல்லை சிலம்பை திருடினவன் விற்கிறதுக்காக அனுப்பிச்ச ஆளா? சிலம்பு அவங்ககிட்ட தான் இருக்குது, அதனால் அவன்தான் திருடினா அப்படின்ற முடிவு செய்ய வேண்டியது நானா இல்லை நீயா? நீயே இப்போ கூட அவனை வீட்டில் விட்டுட்டு நீ மட்டும் இங்கே தனியாக வந்திருக்கிற. அது மகாராணியோட சிலம்பு தான்றது உனக்கு எப்படி நிச்சயமாக தெரியும்? உலகத்தில் என்ன அது ஒன்று தான் இருக்கான்னு இவ்வளவு கேள்வி அந்த மன்னன் கேட்டிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சானா, உடனடியாக கன்றிய கள்வன் கையதாகில் கொன்று அச்சிலம்பு கொணர்க அப்படின்னு ஒரு தீர்ப்பு, ஜட்ஜ்மெண்ட்டை உடனே சொல்லிட்டான். ஏன்னா மகாராணியோட சிலம்பை ஒருத்தன் திருடிட்டு போகிறதா அப்படின்னு அது தன்னுடைய அதிகாரத்திற்கும் ஆட்சிக்கும் இருக்கிற அவமானம் அல்லவா அப்படின்ற அந்த கோபத்தில் உடனடியாக தீர்ப்பையே சொல்லிட்டான்.
ஏய் அவன் திருடி இருக்கிறான் அப்படின்னா அவனை உடனே தீர்த்து கட்டிட்டு அந்த சிலம்பை கொண்டு வான்னா. எப்படி? அவனை தீர்த்து கட்டிட்டு சிலம்பை கொண்டு வான்னா. நீ சிலம்பை கொண்டு வா, அவன் தான் திருடினான்னா அப்புறமா அவனை தீர்த்து கட்டலான்னு சொல்லியிருக்கலாம். கொன்று அச்சிலம்பு கொணர்கன்னா, கொணர்க பிறகு கொல்லலாம்னு பேசியிருக்கணும். கோபத்திலே அவசரத்திலே வார்த்தை மாறி போய் விட்டது. நீங்கள் எப்பொழுதுமே வார்த்தை மாறி போகிறப்போ தமிழ் ரொம்ப ஒரு சொல் முன்பின்னாக வந்தால் பொருளே மாறிடும். இப்போ எனக்கு இவ்வளோ நேரம் பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, எனக்கு காலம் போராது அப்படின்னா ஒரு அர்த்தம். போராத காலம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா, காலம் போராதுன்னா ஒரு அர்த்தம், போராத காலம்னா வேறு அர்த்தம். வார்த்தை மாறுது. நம்ம வீட்டுக்கு நண்பர் வர்றாரு, காஃபி கொடுக்குறீங்க, காஃபி எப்படிங்க இருக்கும் அப்படின்னு அவர் நையாண்டியாக கேட்குறாரு. குச்சி பாருங்க அப்படின்னு நம்மளும் சொல்கிறோம். இப்போ பாருங்கள், குச்சி பாருங்க அப்படின்னா ஒரு அர்த்தம், பார்த்து குடிங்க அப்படின்னா வேறு அர்த்தம். அப்போ வார்த்தை இடம் மாறுகிற பொழுது அந்த மன்னன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை மாறியதால் கோவலன் வாழ்க்கை மாறியது, கண்ணகி வாழ்க்கை மாறியது. ஏன் மதுரை மாநகரமே நெருப்புக்கு இரையானது. ஒரு வினாடி வருகிற கோபம் இருக்கிறதே, சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி பொன்செய் கொல்லன் தன் சொல் கேட்ட யானோ அரசன். ஒரு பொன்னை உரசி பார்க்கிறவன், தங்கத்தை உரசி பார்க்கிறவன், தர்மத்தை உரசி பார்ப்பதற்கு நான் அனுமதித்து விட்டேன் என்றால் நானெல்லாம் ஒரு அரசனா? கெடுக என் ஆயுள் அப்படின்னு அந்த மன்னன் சொல்லுகிறான். உடனடியாக அவனுடைய உயிரும் அவனை விட்டு போய்விடுகிறது. அப்போ தான் செய்த தவறுன்னு தெரிகிற பொழுது தனக்குத்தானே தண்டனையும் விதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ் மன்னர்கள் மிக உயர்ந்த நேர்மையாக இருந்திருக்கிறார்கள். நீதி நிரம்பிய ஒரு ஆட்சியை வழங்கி இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவசரப்படுகிற பொழுது, கோபம் என்பதே ஒரு குணமாக மாறுகிற பொழுது தாய்ப்பால் கூட விஷமாகிறது, தர்மம் என்பதே கூட கொஞ்சம் தள்ளி வைக்கப்படுகிறது இல்லையா? ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாரே, அவர் போர் கைதிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு சிறைக்குள்ளே போகிறார். அந்த கைதிகள் எல்லாம் பார்க்கறதுக்கு, போர் கைதிகள், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு விசாரிக்கிறார். கூட வந்த அவருடைய செக்ரட்டரி, மிஸ்டர் லிங்கன் போர் கைதிகளை விசாரிக்கிற முறை இது இல்லையே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அங்கே மேல்நாட்டிலெல்லாம் யாராக இருந்தாலும் பெயர் சொல்லி அழைப்பதுன்றது ஒரு மரபு, அது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட விஷயம்தான். அது ஒன்றும் மரியாதை குறைவு இல்லை. இங்கே தான் பேர் சொன்னால் மரியாதை குறைவாக எடுத்துப்பாங்க. அதுவும் மேலதிகாரியாக இருந்தால் அவர் பேரை சொல்லக்கூடாது. ஐயா, சார் இப்படி தான் சொல்லணும், பெரியவர் இப்படிலாம் கூட சொல்லணும், முதலாளி. இதெல்லாம் ஆங்கிலேயன் நமக்குள் விதைத்து விட்டு போன அடிமை புத்தி. சார் அப்படிங்கிறதே ஒரு பட்டமாக கொடுத்தான் பாருங்கள். அவன் நம்மளை எவ்வளோ லெவலில் கீழே வச்சுருக்கிறான். சார்னு ஒருத்தருக்கு ஒருத்தரை அழைத்து கொள்ளுகிற ஒரு வார்த்தை. இது ஏதோ ஒரு பெரிய டாக்டர் பட்டம், பத்மஸ்ரீ, பாரத ரத்னா மாதிரி சார் பட்டம் அப்படின்னே அவங்க கொடுத்துருக்குறான். உள்ளுக்குள்ளே நம்மட்டு சிரிச்சிருந்துருப்பான் நம்மளை பார்த்து. இதெல்லாம் ஒரு பட்டம்னு கொடுக்குறோம், இவனும் இதை வாங்கிக்கிறானே அப்படின்னு. அது மாதிரி அந்த செக்ரட்டரி கேட்குறாங்க, மிஸ்டர் லிங்கன், போர் கைதிகளை விசாரிக்கிற முறை இது இல்லையே, அவர்கள் எதிரிகள் அல்லவா, எதிரிகளை இப்படியா விசாரிப்பது? அவர் சொன்னார், அவர்கள் எதிரி இல்லை, நான் அவர்களை எப்பொழுது அன்போடு நலம் விசாரிக்கிறேனோ அப்பொழுதே அவர்கள் நண்பர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்பொழுது அவர்கள் கைதிகளாகத்தான் இருக்கிறார்கள், எதிரிகளாக இல்லை அப்படின்னார். எவ்வளவு அழகான பண்பாடு! எதிரிகளாக இருக்கிற பொழுதுதான் உள்ளுக்குள் கோபம் பொங்குகிறது. அவன் என்னுடைய நண்பனாக நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிற பொழுது கோபம் அங்கே குடியேறுவது இல்லை. அலெக்சாண்டர் இந்தியா பேரில் படையெடுத்து வந்தான் இல்லையா? இந்தியாவிலிருந்து புறப்பட்டு மறுபடி கிரேக்க நாட்டுக்கு போகிறப்போ கிரேக்க மக்களுக்கு இந்திய மக்களினுடைய இந்த யோகம், இந்த ஆன்மீக மரபு, அப்புறம் இங்கே இருக்கிற ஞானிகள் இவங்களெல்லாம் பிடிக்கும் அப்படின்றதுனால ஒரு ஞானியை இங்கேருந்து கூட்டு போகலான்னு ஆசைப்பட்டுருக்கிறான். என் கூட வாங்க அப்படின்னு வழியில் ஒரு பெரியவரை பார்த்து கேட்டிருக்கிறான். அவர் சொன்னார், அதெல்லாம் வர முடியாது, வழி விடு அப்படின்னு. இவனுக்கு கோவம் வந்துருச்சு. நான் கூப்பிடுறேன், அலெக்சாண்டரை கூப்பிடுறேன், வரமாட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? வாங்க, என் கூட வாங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நான் வருதா உங்கூடையா? என் அடிமைக்கு அடிமை நீ, நான் எதற்கு வர வேண்டும் அப்படின்னார். அப்படியே அவனுக்கு ஜிவுன்னு அலெக்சாண்டர் அப்படியே டென்ஷனோட உச்சத்துக்கு போயிட்டான். நான் இவருக்கு அடிமையா, அதுவும் இவர் அடிமைக்கு அடிமையா, யாரை பார்த்து இந்த இந்திய சாமியார் பேசுகிறாரு அப்படின்னு டென்ஷனாக போகிறான். என்ன சொல்கிறீங்க, நான் என்ன உங்களுக்கு அடிமைன்னு? அவன் சொன்னார், கோபம் இருக்கேப்பா, அது எனக்கு அடிமை.
நான் கோபத்தை வென்றவன், அது எனக்கு அடிமை. ஆனால் நீ அந்த கோபத்துக்கே அடிமை. ஒரு வினாடி நேரத்தில் உனக்கு கோபம் வந்துருச்சு பார். அதனால் என் அடிமையாக இருக்கிற கோபத்துக்கு நீ அடிமையாக இருக்கிறாய்னா நீ என் அடிமைக்கு அடிமை. அதைத்தான் சொன்னேன். இந்த ஞானம் எனக்கு இந்த பூமியிலிருந்து இந்த மண்ணிலிருந்து வந்தது. இதை விட்டு விட்டு நான் வேறு எங்கும் வர முடியாது. போய் உன் மக்களிடத்தில் சொல் அப்படின்னு பிறகுதான் அலெக்சாண்டருக்கே தான் பண்ண தப்பு என்னன்னு தெரிஞ்சுதான். கோபமற்ற நிலை என்பது மிக உயர்ந்த நிலைதான். ஆனால் நம் மனதுக்குள்ளேயும் அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். காரணம், வாழ்வில் தாய்ப்பால் மட்டுமல்ல, ஒவ்வொரு தருணமும் முக்கியமானது தான் அல்லவா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.